தேவை அப்படின்னா மல்லி இலை, வெங்காயம், பூண்டு, புளி, வத்தல், தேங்காய், தக்காளி, இவ்வளோ பொருள் நம்மளுக்கு தேவை. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முதல்ல வத்தலை போட்டு நம்ம வதக்க போகிறோம். அடுத்து வெங்காயம், பூண்டை போட்டு வதக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்ச உடனே வத்தலை போட்டுக்கலாம். எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் பூண்டையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம புளியும் தேங்காயையும் போட்டு வதக்கலாம். புளி, தேங்காய் போட்டு வதக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இப்போ நம்ம மல்லி இலையை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு பார்ப்போம். பாருங்கள், மல்லி போட்டு நல்லா வதக்கிட்டோம். மல்லி இலை போட்டு நம்ம நினச்சோம்னா நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்தால் நம்மளுக்கு மல்லி துவையல் ரெடி ஆகிட்டு. இதை நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றி இந்த மல்லி துவையல் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அரைச்சிட்டு காட்டுறேன். மல்லி துவையல் ரெடி.